Hi friends, welcome to Zaag Zoog Kitchen. இன்னைக்கு நம்ம Zaag Zoog Kitchenல பார்க்க போறது Cook with Comali season 3ல ரோஷினி சிஸ்டர் செஞ்சிருந்த fish nirvana ரெசிபி தான் பார்க்க போறோம். கேரளா குசைன்ல 5-star hotel chef சுரேஷ் பிள்ளை அவங்களோட சிக்னேச்சர் டிஷ் தான் இந்த fish nirvana. இத Naimeen Nirvana கூட சொல்லுவாங்க. கேரளால ரொம்ப ஃபேமஸ் ஆனது இந்த Naimeen Nirvana. நானும் இந்த ஃபிஷ் நிர்வாணா ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்தேன். டேஸ்ட் வந்து ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான ஃபிஷ் நிர்வாணா ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபிஷ் நிர்வாணாக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணிடலாம். நான் 3 பீஸ் வஞ்சர மீனை நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த ஃபிஷ் தான் இல்லை, உங்களுக்கு ஃபேவரட்டான எந்த ஃபிஷ்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 3/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், சால்ட் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன், கோகனட் ஆயில் 1 டீஸ்பூன். இந்த மீனுக்கு வந்து ஃப்ளேவர் கொடுக்குறதே இந்த கோகனட் ஆயில் தான். அதனால கோகனட் ஆயிலை வந்து ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா திக்கான பேஸ்ட்டாக கலந்துக்கணும். இதை இந்த மாதிரி திக்காக கலந்ததுக்கப்புறம் மீன் மேலே அப்ளை பண்ணிக்கணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடுமே நம்ம அப்ளை பண்ணிக்கணும். நான் 3 பீஸ்லையுமே 2 சைடுமே அப்ளை பண்ணிட்டேன். இதை வந்து 15 மினிட்ஸ் நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இப்போ மேரினேட் பண்ணி 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு பேனில் கோகனட் ஆயில் எடுத்திருக்கேன். இப்போ ஆயில் சூடாயிருச்சு. நான் 3 பீஸையுமே ஆயிலில் சேர்த்துக்கிறேன். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபிஷ்ஷை வந்து நார்மல் ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதை விட கோகனட் ஆயிலில் ஃப்ரை பண்ணோம்னா ஃபிஷ்ஷோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் சரி சூப்பராக இருக்கும். ஃபிஷ்ஷு வந்து ஒரு சைடு குக் ஆயிருச்சு. இதை திருப்பி விட்டுக்கணும். ஃபிஷ்ஷு உடஞ்சிராமல் பார்த்து கேர்ஃபுல்லாக திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். மசாலா உதிராமல் ஃபிஷ்ஷு வந்து 2 சைடுமே சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ ஒரு பேனில் வாழை இலையை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், மீன் பொரிச்சது அண்டு ஃபிஷ் நிர்வாணா ரெசிபிக்கெல்லாம் வாழை இலை தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ இன்னும் ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக 2 டீஸ்பூன் கோகோனட் ஆயில் சேர்த்துக்கிறேன். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலையை தூவி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த 3 பீஸ் மீனையுமே உள்ளே சேர்த்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீனை வந்து கோகனட் ஆயில் அண்டு இந்த வாழை இலையோடு சேர்த்து குக் பண்ணுறப்போ ஃப்ளேவர் வந்து கமகமன்னு இருக்கும். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். இப்போ திக்கான தேங்காய் பால் வந்து 1 கப்பு ஆட் பண்ணிக்கணும். தேங்காய் பால் வந்து தண்ணி பால் இல்லாமல் முதல் பால் சொல்லுவோம்ல, அந்த கெட்டியான முதல் பால் நம்ம சேர்த்துக்கணும். இப்போ 2 பச்சை மிளகாவை நடுவில் கீறிட்டு இதில் சேர்த்துக்கணும். இப்போ இதில் 1/2 இன்ச் இஞ்சியை பொடியாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கணும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மட்டும் சால்ட் தூவி விட்டுக்கணும். அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் தூவி விட்டுக்கணும். இப்போ லாஸ்ட்டாக தேங்காய் எண்ணெய் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் கொஞ்சம் கருவேப்பிலையை தூவி விட்டுக்கிறேன். இப்போ இதை லிட்டால் கவர் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 5 மினிட்ஸ் நம்ம வந்து குக் பண்ணால் போதும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபிஷ் நிர்வாணா நெய்மீன் நிர்வாணா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. குக் பண்ணதில் தேங்காய் பால் நல்லா திக்காயிருச்சு. இப்போ மீனெல்லாம் நம்ம தனியாக எடுத்து பிளேட்டில் வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம கோகனட் மில்கை வந்து போர் பண்ணிக்கணும். இலையோட மீன், கோகனட் ஆயில், கோகனட் மில்க் இதோட சேர்த்து இஞ்சியையும் கட் பண்ணி போட்டிருக்கோம் இல்லையா, இதோட ஃப்ளேவர்லாம் சூப்பராக வருது. நல்ல கமகமன் இருக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே கலர்ஃபுல்லாக டெம்ப்டிங்காக இருக்கு. இதோட டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ரைஸோட சேர்த்து சாப்பிட்றப்போ டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டேஸ்டியான ஃபிஷ் நிர்வாணா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.